பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த ஓய்வு நாள் தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காகவும் துதிக்காகவும் நாம் எழுமி நின்று சோத்தரிக்கிறேன் நான் சோத்தரிக்கிறேன் என்ற பாடலை துதி பாடலாக எழுமி நின்று பாடுவோம். மோட்சவாசலை திறந்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சுந்தர கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன், அனுமனுமைந்தனையே ஸ்தோத்தரிக்கிறேன், வரும் மேசியாவே மெய்யாய் ஸ்தோத்தரிக்கிறேன், வரும் மேசியாவே மெய்யாய் ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நாம் முழங்கால் படையிட்டு இந்நாளின் ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். மனுமக்களை உம்முடைய திருக்கரத்தினாலே அடையாளமிட்டு சந்ததியாகவும் இரவும் பகலும் உம்மோடு உறவாடுகிற ஒரு ஐக்கியத்திலே வாழும்படி அழைத்த எங்களுடைய பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய திருப்பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல வெளிப்பட வேண்டும் என்று நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, இந்த ஓய்வு நாள் தொழுகையை ஆண்டவரை பார்க்கிற யாவரும் தொடப்பட ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய தூய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபை தந்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். நீரே ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து உம்முடைய திருத்தொன்றிற்கென்றும் உம்முடைய சாட்சியாகவும் உம்முடைய வசனங்களை கேட்டு அதன்படி வாழவும் அழைத்திருக்கிற ஆண்டவர், இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைபட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆண்டவரை நாங்கள் வாசி கேட்கிற வசனங்கள், நாங்கள் உம்மிடத்திலே ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கேட்டு ஆண்டவர் எங்களை உம்முடைய திருக்கரத்தினால் விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைமைந்த இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகும்படியாக கீர்த்தனையிலே 68வது பாடல், ஆரண திரித்துவமே எம்மை ஆண்ட அருள் மகத்துவமே என்ற பாடலை நாம் இவ்வாராதனையின் ஆரம்பத்திற்காக எழுமி நின்று பாடுவோம். கீர்த்தனையிலே 68வது பாடல்.
முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி 99வது சங்கீதம். சங்கீதம் 99 நாம் முறையாக படிப்போம். சங்கீதம் 99. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபுகள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசையாது. மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவர் அவருடைய சாட்சியின் பிரமாணங்களை அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். நாம் இணைந்து வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நாம் முழங்கால் படியிட்டு நாமே தற்பரிசோதனை செய்வோம், ஜெபம் செய்வோமாக. அவரிடத்திலே அழைக்கப்பட்ட அழைப்பு, அவருடைய ராஜாதி ராஜாவாகிய அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்வில் வேத வசனம் சொல்லுகிற கீழ்ப்படியாமைகளை விட்டுவிட வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகின்றது. ஏனென்று சொன்னால் அவர் பரிசுத்தர். ஆகவே நாம் மேலானவைகளை நாடும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். வேதம் சொல்லுகிறது, கோபம், மூர்க்கம், பொறாமை உங்கள் வாயிலே பிறக்கலாகாது, தூசணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை விட்டுவிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்றார். ஆகவே புதிய மனுஷனை தரித்து கொள்ளுவதில்லை, அந்த கிரியைகளை நடப்பிப்பதிலே நாம் தவறி இருப்போமையானால் ஆண்டவரிடத்திலே வருத்தம் தெரிவித்து அவருடைய பரிசுத்த சிந்தனையின்படி அவருக்குள்ளாக நிலை கொண்டிருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே நம்மை முற்றுவதுமாய் ஒப்படைத்து ஜெப நிலையிலே ஞான பாடலில் 275வது பாடலின் 2வது கவி, என் பிதாவே காவியனை கைவிடாமல் நோக்குமே என்ற பாடலில் 2-3 அடிகளை நாம் ஜெப நிலையிலே பாடுவோம். 275வது ஞான பாடலின் 2-3.
வாழ்விலும் அவருடைய சித்தம் செய்ய அவருடைய வசனத்தின்படி வாழ உங்களுக்கு ஆற்றலையும் விசுவாச ஆவியையும் பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நேசிக்கிற கிரியைகளையும் தந்து உங்களை நடத்துவாராக. ஆமீன். ஆண்டவரிடத்தில் நம்மை தகுதிப்படுத்தி கொண்ட நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்து போன ஒவ்வொரு நாளும் உங்களை ஆச்சரியகரமாய் நடத்தினார். குறிப்பாக இந்த மாதத்தின் 25 நாட்கள் உங்களோடு இருந்தால், செயல்பட்டார். நீங்கள் சந்தித்திராத அநேக 1000 பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். ஆகிலும் அவர் உங்களோடு இருந்து உங்களை திடப்படுத்தி சக்திப்படுத்தி உங்களை பரமச்சித்தம் செய்வதற்கு அவர் அழைத்து வந்து கொண்டிருக்கின்றார். அவரிடத்திலே நாம் முழு நிச்சயத்தோடு அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவர் உங்களுக்கு தந்த ஒவ்வொரு நன்மைகளை எண்ணி பாருங்கள். உங்களுக்கு தந்த கிருபையான நாட்கள் இந்த உலகத்தில் எங்கும் பயம் நிறைந்து மனிதன் சஞ்சாரங்களிலே அநேக தடைகள் உண்டாகி மனிதன் தன்னை துக்கித்து அழுகிற அளவிற்கு எங்கும் சமாதான குறைவினாலும் அவிசுவாசங்களினாலும் பெருகுகிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகிலும் நம்ம எல்லாரையும் அவர் தூக்கி எடுத்து நம்மை அந்த கரணத்திலே கைவிடாதபடி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? உடைய பலவீனங்களிலே பலன் பூரணமாய் விளங்கிட்டு அதற்காக நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு இயலாமைகளிலும் அவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்தி உங்களை பிரகாசிக்க பண்ணினாரே, அதற்காக நன்றி சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ளவைகளின் மேல் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆயினும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட பாதையிலே நிறுத்தி ஆச்சரியமாய் நடத்தி உங்களை இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறார். அவருக்கு நாம் இணைந்து நன்றி சொல்லுவனமாக. சோத்திரம் துதி பாத்திரா என்ற பாடலில் ஜெப நிலையிலே நாம் பாடுவோம். இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமளிக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சுத்தம் பரம்படுதலை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்பில் எங்களுடைய அப்பத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு உடையவைகளே. ஆமென். காரணம் இப்பொழுது வேத பாடங்கள் வாசிக்கப்படும். வாசிக்க கேட்போமாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி, முதலாம் வேத பகுதி எசேக்கியேல் 33 அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 9 வரை. எசேக்கியேல் 33:1 முதல். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீயும் ஜனத்தின் புத்திரரோடு பேசி அவர்களோடு சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து
அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையா இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான். காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயும் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். வாசிக்கும்படியாக தெரிந்தவிட வேறுபடி வாசித்தாய்க்கு தேவனுக்கு மகிமை உண்டாகும். படிக்கும்படியாக தரப்பட்டுள்ள 2ஆம் திருமுறை பகுதி. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் முடிய. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் முடிய. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பணிகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவருமாய் இருக்க வேண்டும். அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள் என்பவைகளை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரை வாசிக்க கேட்போம். யோவான் 21 15 முதல் 19 வரை இறைமொழி. அல்லேலூயா 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 அல்லேலூயா
பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்திலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயதான போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாய் மரணத்திலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. ஜெபிப்போம். ஜெப நிலையிலே நம்முடைய உள்ளான இயக்கங்களை எல்லாம் ஆண்டவரோடு பகிர்ந்து கொள்ளும் வண்ணமாக திருப்பாதல் நம்பி வந்தேன் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து அவரிடத்தில் நம்முடைய கவலைகளையும் நம்முடைய தேவைகளையும் பகிர்ந்து கொள்ள நாம் ஆயத்தப்படுவோமாக. சேர்த்திடும் மனம் மாற
உம்மை அண்டிடுவே எனதுள்ளமூற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே திருப்பாதம் தப்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஆண்டவரிடத்திலே நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் வாயில் வார்த்தைகள் வாயிலாக அவருக்கு தெரியப்படுத்துவோமா? தேவ சமூகத்திலே வந்த ஒருவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளவில்லை. ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் அவர் கேட்டார். வேத வசனத்தின் அடிப்படையிலே ஆகார் தன் குழந்தை உணவின்றி வாடுவதை அறிந்து ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினாள். அன்னாள் தனக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினாள். சாமுவேல் ஆண்டவராலே அபிஷேகம் பெற்று ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது சிறுவனாயிருந்தாலும் ஏலியின் பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்து ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்து வரப்போகிற தீங்குக்காக விண்ணப்பம்படி சாமுவேலிடத்திலே கேட்டுக்கொண்டார். இவ்விதம் தேவ சமூகத்திலே வந்த ஒருவரும் அவரை விட்டு போகவில்லை. ஒவ்வொருவரும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த இந்த ஓய்வு நாளுக்காக ஜெபிக்கின்றோம். உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிரசன்னத்தை ஒருங்கிணைந்து ஒரே இடத்திலிருந்து பார்க்க முடியாமற் போனாலும் தொலைவில் இருந்து இதை பார்க்க கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் பொறுப்படும் ஒவ்வொரு தகப்பன்மார் தாய்மாரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டி எழுப்ப மிகுந்த பிரயாசங்களோடு மிகுந்த கஷ்டங்களோடு ஆண்டவரே உம்மிடத்திலே காத்து நிற்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொருவருடைய வேதனைகளையும் அங்கலாய்ப்புகளையும் விலக்கி ஒரு புதிய வழியிலே நடத்தி செல்ல வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திப்பீராக. நன்மையினால் முடிசூட்டுவீராக. நீதியினால் நிரப்புவீராக. உம்முடைய இரக்கத்தால் செயல்பட வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். கொடுத்திருக்கிற குடும்பங்களின் பிள்ளை செல்வங்களுக்காய் நன்றி சொல்லுகின்றோம். ஒவ்வொரு வயது பிள்ளைகளையும் பேர் பேராய் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களின் தேவைகளை சந்தியும். ஒவ்வொருவரும் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் செய்யக்கூடிய சுகத்தை, பலத்தை, அனுகூலமான கால சூழலை ஒவ்வொருவருக்கும் நீர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நோக்கி பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வேலை செய்தும் ஊதியமின்றி தவிக்கிற பிள்ளைகள் உண்டு. நீர் அவ்விதமான தடைகளை மாற்றி போட்டு ஆண்டவரே, வேலைகள் இருந்தாலும் அதற்குரிய ஊதியங்களை பெறக்கூடிய வழிகளை திறந்து தாரும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே மிகுந்த நெருக்கடியின் காலத்தின் நடுவிலே மிகுந்த வேதனையோடு அங்கலாய்ப்போடு இருக்கிற ஒவ்வொருவர்களையும் கண்ணோக்கி பாரும் அப்பா. ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். வியாதியோடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு வியாதியிலிருந்து ஆண்டவரை விடுதலையை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிற ஒரு விசுவாச ஆவியை ஒவ்வொரு குடும்பங்களிலும் தந்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நீர் கூட இரும் தகப்பனே. உம்முடைய இரக்கம் பராமரிப்பு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, உயர்கல்வியை படிக்கிற பிள்ளைகள் தேர்வு எழுத காத்திருக்கிறார்கள். அதற்கு எவ்விதமான சூழல் அமைகிறது என்று தெரியாதபடி தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற வழிகாட்டுதலை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். படித்து முடித்து ஆண்டவரே ரசீதை பெற்றுக்கொண்டவர்கள் அடுத்த கல்வியாண்டுக்காய் ஆயத்தப்படுகிற பொழுது அநேக தடங்கல்களும் தடைகளும் ஆண்டவரே அவர்கள் வகுப்புகளுக்கு சென்று கற்றுக்கொள்ள முடியாதபடி வீடுகளிலே தொலைதூர ஆண்டவரை நெட் மூலமாய் தங்களுடைய கல்விகளை ஆண்டவரை கண்ணொலி மூலமாய் கண்டு
அவைகளை படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகின்றார்கள். இவ்விதமான அநேக இயலாமைகளும் அநேக தடைகளும் வந்து இவருடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்வை எந்த தீங்கும் அணுகாதபடி காக்க வேண்டும் என்றும் அவர்கள் தங்களுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து பக்தியோடும் பரிசுத்த சிந்தையோடும் ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையை மாதிரியாய் கட்டியெழுப்ப ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்து தாரும். எல்லா பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரை படித்து முடித்து வேலை வாய்ப்பிற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய சில ஆக்கியங்களை தர வேண்டும் என்று நோக்கி பார்த்து செபிக்கிறோம். வேலை செய்கிறவர்கள் இந்த நாட்களில் இருக்கிற இந்த மிக அவசர கால இந்த கொரோனா ஆண்டவரை மிக கொடிய நோயாய் இருக்கிறது. இது நிமித்தம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வாய்ப்புகளை இழக்க வேண்டியதும் தங்களுடைய அன்றாட சூழலிலே பயந்து நடுங்குகிற ஒரு அனுபவத்தையும் கண்ணுற்று நோக்குகின்றோம். இது நின்று எல்லாரையும் விடுதலையாக்கி எல்லாரும் தங்கள் கடமைகளை செய்து தங்களுடைய காரியங்களை நடப்பித்து செல்வதற்குரிய அனுகூலமான துணையை தாரும். எங்களுடைய பாவங்களை மன்னித்து நாங்கள் ஒருமனப்பட்டு எங்களுக்காக எங்களுடைய ஆத்தும வாழ்வுக்காக நாங்கள் உங்களுடைய வேத வசனத்தை வைத்து ஆராய்ந்து பரிசுத்த சிந்தையோடு வாழ்வதற்கு எங்கள் எல்லாரையும் ஒருமுகப்படுத்தி அருள வேண்டும் என்று நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து கூட வழி நடத்தும் நம்முடைய தெய்வீக பிரசன்னம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, விடுதலை காலத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏற்ற விடுதலையை பெற்றுக்கொண்டு பிள்ளைகளை வாழ்க்க ஆண்டவர் அருள் தாரும். புத்திர பாக்கியங்களுக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு தடை நீங்கி புத்திர பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அருளை ஆற்றலை கொடுத்தருள வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நீர் கூட இருமப்பா. உம்முடைய இரக்கம் உம்முடைய பராமரிப்பு ஒவ்வொருவரையும் தாங்க வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, வயோதிப பெற்றோருக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனங்கள், அவருடைய வாழ்க்கையின் சூழல்கள், அவருடைய இயலாமைகள் இவைகளினாலே அவருடைய விசுவாசம் வேண்டவரை குந்தி போகாதபடி ஒவ்வொரு விசுவாசத்தையும் திடப்படுத்தியறலும் சக்திப்படுத்தியறலும் பலப்படுத்தியறலும் உம்முடைய திருநாம மகிமைக்கென்று ஆண்டவரே நீர் நடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். உம்முடைய வழி நடத்துதலை கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்விலும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, கொடிய வியாதி இங்கு பரவி வருகிறது. ஆண்டவரே, ஒருவரும் இதில் அகப்பட்டு மறித்து விடாதபடி கர்த்தருடைய பாதுகாவல் எல்லாரோடும் கூட இருக்கட்டும். ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். நம்பிக்கை இழந்து தவிக்கிற அவர்களை தொட்டு உம்முடைய பாதுகாப்பிலேயே மறைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவர்கள் கொடுக்கப்படுகிற மருந்துகள், மருத்துவ ஆலோசனைகள், உணவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நல்ல விடுதலை தர வேண்டும் என்று நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். எங்களுடைய திருச்சபையின் அனைத்து குடும்பங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் சபைக்குழுவை ஆசீர்வதியும். சபைக்குழுவோடு உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆலய ஆராதனைகளிலே தொடர்ந்து செயல்படுவதற்கு உடைய பிள்ளைகள் ஜெபத்தால் தருகிற எல்லா விதமான ஆதரவுகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அவர்களை பயன்படுத்தும் வீராக. ஆண்டவரே, ஓய்நாள் பள்ளி பெண்கள் சங்கம், பத்திமேறி சங்கம், பாடல் குழு போன்ற எங்களுடைய இயக்கங்களை எல்லாம் இடத்துல தருகிறோம். ஆண்டவரே, இவைகள் வரும் காலங்களிலே செயல்படுவதற்குரிய சூழல்களை தாரும். நாங்கள் ஒருமித்து கூடுகிற கிருபையை தாரும். எங்களுடைய தேசம் தொடர்ந்து உடைய அமைதியின் பாதையில் நடத்தி செல்லப்பட கிருபை தாரும். ஓய்வு நாள் தொழுகைகளை நாங்கள் நடத்துவதற்கு எங்களுக்கு அனுகூலங்களை தர வேண்டும் என்று நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. நீ தந்து வந்திருக்கிற மழைக்காய் நன்றி. இன்னும் தேவைகளை சந்தியும். தேசத்திலே இன்னும் உம்முடைய வழிநடத்துதலை தாரும். ஆண்டவரை, குறிப்பாக விவசாயங்கள் போன்ற பணிகளை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவைகளிலிருந்து நல்ல பலனை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அவைகள் ஆண்டவரே அநேகருக்கு நஷ்டம் அடைகிறதை காண்கிறோம். அதுவைகள் நஷ்டமின்றி ஆண்டவரை அவைகள் நல்ல பயிர்களாக கிடைத்து ஆண்டவரை அதை விற்று அவர்கள் தன்னுடைய வாழ்விலை முன்னேறி வருவதற்கு கிருபை தாரும். இவ்விதம் எந்த ஒரு பாதிப்பும் எவருக்கும் இராதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரை, வாகனம் வைத்திருப்பவருக்காக அதை பயன்படுத்துவதற்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பு அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரை, உம்முடைய அனுகூலமாய் துணை இருக்கட்டும். ஆண்டவரே, இவ்விதம் பல நிலைகளிலே ஒருவர் கூட பாதிக்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். துதி கனமை எல்லாவற்றுமே செலுத்துகிறோம். மீபெருமல ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன். கருணை 207வது
கீர்த்தனையை நாம் நின்று பாடுவோம். ஆவியை மலை போல் ஊற்றும் பல ஜாதிகளை இயேசுவின் மந்தையில் கூட்டும் என்ற பாடலை பாடுவோம். கீர்த்தனையிலே 207வது பாடல்.
இந்த நாளுக்குரிய செய்தி தியான பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரராக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயின் வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. தேவனுடைய நாமம் மகிமை உண்டாவதாக. இந்த தொலைதூர அனுபவத்தின் நெட் மூலமாய் இந்த ஆராதனையை பார்க்கிறவர்கள், நேரில் காண்கின்றவர்கள், உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். தொடர்ந்து ஜெப சிந்தையோடு நம்முடைய கால அளவை நடத்தி செல்ல நாம் ஆசைப்போம். இந்த காலம் மிக கடினமான ஒன்றாக, நாளுக்கு நாள் அது மனிதனுடைய விசுவாசத்தை குந்தி போகிற ஒரு அனுபவத்துக்கு நேராக நடத்தி செல்லுகிற ஒரு சூழலுக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் நாம் நெருங்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நற்செய்தி, அருட்பொழிவு திருப்பணி மாற்றுருவாக்கம் பெற்றது மாற்றுருவாகவே என்கின்ற தலைவீங்கத்தின் அடிப்படையிலே உங்களோடு இந்த நாளின் நற்செய்தியை நான் உங்களோடு பேச இருக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் 3 பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரையும், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரையும், யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரையும் அடங்கிய பகுதியை இந்த நாளில் வேத பகுதிகளாக நாம் வாசிக்க கேட்டோம். இதன் அடிப்படையில் சில காரியங்களை உங்களிடத்தில் சொல்லி ஜெபத்துக்கு கடந்து செல்லலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, வேத அடிப்படையிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது, முதலாம் மனிதன் ஆதாம் ஏவாள் உருவாக்கப்படுவதற்கு முன்பு ஆண்டவர் இந்த பூமியை ஒவ்வொரு நாளும் மனுமக்களுக்காகவே எல்லா காரியங்களையும் ஆயத்தம் செய்கின்றார். முதலாவது ஒளியை உண்டு பண்ணுகின்றார். அதைத் தொடர்ந்து பயிர்களை உண்டு பண்ணுகின்றார். அதைத் தொடர்ந்து பட்சிகளை, மிருக ஜீவன்களை உண்டு பண்ணுகின்றார். எல்லாம் பண்ணின பின்பு மனிதனையும் அங்கே வைக்கின்றார். இந்த முதல் நிகழ்வை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களேயானால், ஆண்டவர் இந்த முதலாம் சந்ததியோடு காலை, மதியம் மற்ற நேரங்களிலே அவர்களோடு உலாவினார், அவர்களோடு பேசினார், அவர்களை விசாரித்தார் என்றெல்லாம் முதல் பகுதியிலே நாம் பார்க்க முடியும். அவர்கள் தேவ மகிமைக்குள்ளாக காணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய வாழ்வில் எழுப்பப்பட்ட கேள்விகள் ஆராயப்பட்டபடியினாலும் அதற்கு விடை தேடினபடியினாலும் ஆண்டவர் அவர்கள் வாழ்ந்த அந்த ஏதேன் தோட்டத்திலே எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் மத்தியமத்தில் இருக்கிற கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி இருந்தார். ஆனால் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஏவாள் பதில் சொல்கின்றாள்.
அவளுடைய வாழ்விலே தன்னுடைய சுய இஷ்டம் செய்வதற்கு முயற்சிக்கின்றாள். அந்த கனியை தானும் உண்டு தன் கணவனுக்கும் கொடுத்து விடுகின்றாள். இவ்விதம் தேவ மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பின்னதாக ஆண்டவர் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அவர்களை அனுப்பி, நீங்கள் வேர்வை நிலத்திலே சிந்தி உழைத்து சாப்பிட்டு வாழுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார். வேத வசனங்களின் அடிப்படையிலே ஆண்டவர் முதலாம் சந்ததியினரை அவருடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாகவே வைத்திருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அவர்கள் கடவுளை அறிவதற்கு பதிலாக அவர் செய்யக்கூடாது என்று சொன்னவைகளை செய்து கீழ்ப்படியாமையை உணர்ந்தார்கள். அவர்கள் நிர்வாணிகள் என்று கண்டு என்று சொல்லி வேதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அப்படி என்று சொன்னால் முதல் மனிதனாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு புதிய சரித்திரத்தை அவர் உண்டு பண்ணினார். அதை மனிதனை உடைத்து விடுகிறான். பின்னதாக ஆண்டவர் இந்த மனு குலத்தை மாற்றி அமைப்பதற்கு ஒரு திட்டத்தை சொல்லுகின்றார். ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ குதிகாலை நசுக்குவாய் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. பிசாசின் அதிகாரத்தை முறியடிக்கின்றார். இதன் அடிப்படையிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோமேயானால், அன்றைக்கு மனுக்குலம் வழி திரும்பி தங்களுடைய சுய இஷ்டைகளின்படி செய்ய புறப்பட்ட பொழுது ஆண்டவர் அனுமதி அளிக்கின்றார். அந்த அனுமதியை அவர்களுக்கு கொடுத்த பின்னாடி அவர்களுக்கு ஒரு மீட்பையும் ஏற்படுத்துகின்றார். அதைத்தான் இந்த வேத பகுதியிலே நாம் இன்ற நாளிலே தியான பகுதியாய் வாசிக்க கேட்டோம். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்திற்கு காவற்காரராக வைத்தேன். ஆண்டவருடைய நற்செய்தி ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிறது. ஆலயத்திலே வரும் பொழுது நற்செய்தியை கேட்கின்றோம். நாம் வீடுகளில் இருக்கின்ற பொழுது இந்த வேத புத்தகத்தை திறந்து வாசிக்கின்றோம். இந்த வேத வசனத்தின் சாராம்சம் அடங்கிய பாடல்களை தியான சிந்தையோடு படிக்கின்றோம். இவ்விதமாய் அநேக கிரியைகளை செய்கிறோம். ஆனால் நம்மளே குறையில்லாதபடி நம்மை கட்டி எழுப்ப ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த நாட்களிலே ஆண்டவர் மனுக்குலத்திற்கு சொல்லுகிற நற்செய்தி என்னவென்று சொன்னால், அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக மாற வேண்டும், அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாற வேண்டும், பரிசுத்த அனுபவத்தோடு செயல்பட வேண்டும். இந்த வேத பகுதியின் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கத்தையும் தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனார். அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான், ஆனால் அவன் இரத்த பலியை உன் கையில் கேட்பேன். வேத வசனம் சொல்லுகிற நற்செய்தி உங்களுடைய காதுகளிலே தொனிக்கிற பொழுது உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுப்பீர்களேயானால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விடுவிக்கப்படுவது மாத்திரமல்ல, ஒரு புதிய வாழ்வு உண்டாகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இயேசுநாதர் தன்னுடைய நற்செய்தி பணியை முடித்து பாடு மரணத்திற்குள்ளாக கடந்து சென்று அவர் உயிர்த்து எழுந்த பின்பு சீசர்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகின்றார். 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நீங்கள் வாசிப்பீர்களேயானால், இந்த சீஷர்கள் ஆண்டவரோடு இருந்தவர்கள், அவருடைய ஊழியங்களை அவரோடு செய்தவர்கள். ஆனால்
இயேசுநாதர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று அவர்களுக்கு ஒரு அறிவு கிட்டி இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய பழைய நிலைமைக்கு திரும்பி போகிறதை நீங்கள் இங்கே காண முடியும். திரும்பி போய் தங்களுடைய பழைய பணிகளை செய்து தங்களுடைய பழைய வாழ்வுக்கு நேராக போகின்றார்கள். ஆனால் இயேசுநாதர் அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை. அவர்கள் நடுவே சென்று அவர்கள் பின்மாறி போன அனுபவத்திலே அவர்களுக்கு ஒரு புதிய நற்செய்தியை சொல்லி அவருடைய விசுவாசத்தை திடப்படுத்தி அவர்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பி கொண்டு வருகிற ஒரு அனுபவத்தை முதல் பகுதியிலே 21ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே நாம் சிந்திக்கின்றோம். நாம் இந்த நாளிலே தியானிக்கிற 2வது பகுதியை திருப்புகையிலே 15 முதல் 19 வரை நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் இயேசுநாதர் தன்னுடைய நற்செய்தியின் நிறைவு காலகட்டத்தில் அவருடைய நெருங்கின அன்பான சீஷனோடு ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ளுகின்றார். 19ஆம் வசனம் தொடர்ந்து நாம் வாசிக்கையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 15 முதல் 17 வரை நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் 3 தரம் சீமோன் பேதுருவிடத்தில் அவர் ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். இந்த கேள்வி இவ்விதமாயிருக்கிறது: யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? மிக அர்த்தம் நிறைந்ததும் ஆழம் நிறைந்ததும் மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்டதுமாக சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இது இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இதற்கு முந்தின பகுதிகளை நீங்கள் வாசிக்கிற பொழுது இந்த சீஷர்கள் 3.5 வருடம் ஆண்டவரோடு கூட இருக்கின்றார்கள். அநேக காரியங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் இங்கே எழுப்பப்படுகிற கேள்வி சற்று ஆவிக்குரிய பிரகாரமும் ஆத்மீக பிரகாரமும் சிந்திக்கத்தக்கதான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த தேவனுடைய மனிதன் ஆண்டவரை விட்டு வெகு தூரமாய் போகிறான். அவனை புதுப்பித்து கடவுளுடைய பணியை அவன் செய்வதற்கு அவனை கட்டாயப்படுத்தும்படி ஆண்டவர் வாஞ்சிக்கின்றார். இந்த பணியை செய்யும் பொழுது அவனுக்கு உண்டாகிற இரத்த சாட்சியின் அனுபவத்தை குறித்தும் தீர்க்க தரிசன உரையாக இதே பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். முதல் கேள்வி இவ்விதமாயிருக்கிறது: இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அவன் சொல்லுகின்றான், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று அவன் பதிலளிக்கின்றான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. முதல் கேள்வியை நாம் சிந்திக்கையிலே அது ஒரு சாதாரணமாக அல்லாவிட்டால் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே இவன் பதில் சொல்லுகிறான். அதனுடைய உண்மையான ஆழமான நற்செய்தி என்ன என்பதை அவன் சிந்தித்தானா என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதன் அடிப்படையிலே புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் 2ஆம் தரமும் அதை முக்கியப்படுத்துகிறார். அதே வார்த்தையை சொல்லுகின்றார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர் என்று 2ஆம் தரமும் அதே பதிலை சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இந்த 2 முறையும் அவன் சாதாரணமாக பதில் சொல்லினாலும் 3ஆம் தரம் அவன் சொல்லுகிற பதில் அவனை
இருதயத்திற்குள்ளாக அழுகிற நிலைக்கு அவனை கொண்டு போகிற ஒரு அனுபவமாக இருக்கிறேன் என்று சொன்னால், கேட்கப்பட்ட கேள்வி 3ஆம் தரம் கேட்ட பொழுது அவனுக்குள்ளே துக்கம் உண்டாயிற்று என்று இங்கே நீங்கள் வாசிக்க முடியும் 17ஆம் வசனத்துல. ஆண்டவராகிய இயேசு ஏன் 3ஆம் தரம் அவனிடத்தில் இந்த கேள்வி எழுப்புகின்றார் என்று சொன்னால், இனி உன்னுடைய வாழ்க்கையிலே எவ்விதமான ஐயப்பாடு உண்டாயிருந்தாலும் அந்த ஐயப்பாடை நீ ஒருபோதும் நீ மறுபடியும் பழைய நிலைக்கு போகிறதற்கு தெரிந்து கொள்ளக்கூடாது, அதை நீ மறந்துவிட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும்படி 3ஆம் தரம் கேட்கின்றார். கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் மறுபடியுமாய் இந்த காரியத்தை சொல்லி உறுதிப்படுத்த விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், நம்முடைய பேர் ஆண்டவருடைய சித்தத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டது. அழைக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம். இந்த 2 அனுபவத்திற்கு அடுத்தபடியாக அவரை சுமக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இங்கே இந்த 3ஆம் தரம் இயேசுநாதர் சீமோனை பார்த்து, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் அவனை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் நம்மை அழைக்கிற ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கின்ற கேள்வி ஒன்றாக இருக்கலாம், அதற்கு பதில் ஒன்றாக இருக்கலாம், வேறு பதில் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை, ஒரே பதில் தான். ஆனால் நாம் அவருக்கு ஆட்டுக்குட்டிகளாக இருக்கிறோமா? அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இந்த சீமோன் பேதுரு சொல்லுகிற வார்த்தை ஒரே பதிலாக இருக்கலாம். ஆனால் 17ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு துக்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் நம்மோடு உறவாட விரும்புகிறார். அதற்காக நாம் துக்கப்படுகிறோமா? இல்லை, என் ஆண்டவர் இன்னும் அதிகமா என்னை நேசிக்க இன்னும் அழைக்கிறார் என்கிற எண்ணத்தோடு அவருடைய முகத்தை பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோமா? பேதருக்குள்ளே ஒரு மனுஷ சுபாவம் மறைந்திருந்தது, கடவுள் சுபாவம் அவனிடத்திலே குறைவாயிருந்தது. ஆகவேதான் அவனுக்குள்ளே ஒரு துக்கம் உண்டாயிற்று என்று நீங்கள் காண முடியும். அவனுடைய பழைய வாழ்க்கையும் பழைய விசுவாசத்தையும் பழைய வழிகளையும் அவன் தேடி போக வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவனாய் இருக்கின்றான். அவனுடைய வாஞ்சியை முழுவதுமாய் அவனுடைய இருதயத்தை விட்டு எடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைய கிறிஸ்தவ வாழ்வு அப்படித்தான் இருக்கிறது. அநேகருக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி திரும்ப சொல்லப்படுகிற பொழுது அதை கேட்டவுடனே அதற்கு ஒரு மதிப்பீடு செய்வார்கள். இது அன்றைக்கு கேட்டதை விட சற்று வித்தியாசமான வார்த்தைகளால் இருந்தது என்று. தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் கூப்பிட்டவரும் தெரிந்து கொண்டவரும் பெரியவர். அவர் கூப்பிட்ட நாளிலே நாம் அவருடைய முகத்தை பார்க்கும்படி திரும்பினதை பார்க்கிலும் இன்று நம்முடைய விசுவாசத்திலே அவர் நம்மோடு இருப்பதை காணுகிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? இங்கே பேதுரு துக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான். இதனுடைய முந்தின பகுதியை நீங்கள் வாசிக்கிற பொழுது அவன் அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டுவிட்டு அவனுடைய பழைய கிரியைகளுக்கு நேராக திரும்பி போனான். 2 பகுதிகளும் 2 சூழலிலே சொல்லப்பட்டது போல இருந்தாலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவைகள். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் சவாலுக்கு அழைக்கிறார். இன்றைக்கு எழுப்பப்படுகிற கேள்வி என்ன தெரியுமா? நாம் எங்கிருந்தாலும் அவரை ஆராதிக்கிறவர்களாக மாற முடியுமா? செயல்பட முடியுமா?
ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு பிள்ளைகளிடத்திலே இருக்கிற விசுவாச ஆர்வம் குடும்பங்களில் இருக்கிற பெற்றோரிடத்திலே உண்டோ? ஏனென்று சொன்னால், இந்த கடினமான ஆலயத்திலே கூடி வர முடியாத கால நிகழ்வுகள் ஏற்பட்ட பொழுது எத்தனை பேர் வீடுகளிலே இதே ஆராதனை செய்து சந்தோஷப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த லெந்து காலத்தில் அந்த மும்மணி தியான ஆராதனையை வீட்டிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு ஆலோசனை வந்தது. அவர்கள் ஒரு பேப்பரை எடுத்து ஒவ்வொரு வசனத்தையும் எழுதி யார் படிக்க வேண்டும், யார் செய்தி பகுதியை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ரிப்போர்ட் எழுதி கொண்டு வந்தார்கள். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இது என்னுடைய வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். என்னை சற்று அதிர வைத்தது. ஏன் நம்முடைய வீட்டில் செய்யக்கூடாது என்று கேட்டார்கள். நானும் சரி என்று சொல்லிவிட்டேன். அவர்கள் ஒரு நம் ஆலயத்திலே கொடுக்கிறது போல பாட்டுகளை எல்லாம் எழுதி எல்லாவற்றையும் செய்து ஒரு பேப்பரை கொண்டு வைத்திருந்தார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு பெரியவர்களாகிய நமக்கு அந்த உணர்வு உண்டோ? இங்கே இந்த வேத பகுதியை நீங்கள் வாசிக்கிற பொழுது 3ஆம் தரம் ஆண்டவர் கேட்ட பொழுது ஏன் பேதுருவுக்கு துக்கம் உண்டாயிற்று? அவன் குற்றப்பட்டான். அவனுடைய இருதயம் குத்துண்டது. அவனுக்குள்ளாக கேள்வி எழுப்பப்பட்டது. இனியாயிலும் ஆண்டவருடைய பணியை செய்வது உன்னால் கூடுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு நாம் ஒருவேளை ஆலயத்திற்குள் இருக்கலாம், வெளியே இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், அல்லாவிட்டால் ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கலாம். எங்கிருந்தாலும் வேதத்தை திறந்து வாசிக்க, அவரை தியானிக்க, அவருடைய வசனங்கள் நம்முடைய இருதயங்களிலே எழுதப்பட்டவைகள் நம்மை விட்டு மறக்கப்படாமல் போவதற்குள்ள உணர்வு நமக்கு உண்டோ? மிக கடினமான காலத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியக்காரன் விசுவாசிகளையும் விசுவாசிகள் ஊழியக்காரனையும் குறை சொல்லுவது இன்றைக்கு திருச்சபையில பெருகி போய்விட்டது. ஒருவர் பலவீனத்திற்காக ஒருவர் விண்ணப்பம் பண்ணுவதற்கு இன்று நேரமோ கால அளவோ இல்லை. ஒருவன் இடறுகிற பொழுது அவனுடைய இடறலுக்காக விண்ணப்பம் பண்ணுவதற்கு இன்னைக்கு மனிதன் இல்லை. இயேசுநாதர் ஏன் 3ஆம் தரமும் இந்த சீமோன் பேதுருவை பார்த்து அதே கேள்வியை கேட்டு அவனை உறுதிப்படுத்த விரும்பினதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கடந்து செல்லுகிற பாதை மிக நெருக்கடியான பாதை. ஆகிலும் அதை விட்டு அவன் பின்மாறக்கூடாது. ஏனென்று சொன்னால், நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களேயானால் 18ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், அவன் ஒரு உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போக விரும்புகிறான். ஆனால் இந்த உபத்திரத்தின் வழியாய் கடந்து போவதற்கு முன்பு ஆண்டவர் அவனை வல்லமையாய் பயன்படுத்த விரும்பினார். இந்த பேதுரு கை கூட வைக்கவில்லை என்று சரித்திரம் சொல்லுகிறது. அவன் நடந்து போன பாதையிலே, ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லும்படியாய் போகிற பாதையிலே அவனுடைய நிழல் பட்ட ஜனங்கள் கூட விடுதலையானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, இந்த சரித்திரம் சொல்லுகிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த 3 கேள்விகளையும் அவன் விசுவாசமாய் தன்னுடைய இருதய பலகைகளை எழுதினான். அதற்கு பின்பு அவனுக்குள்ளாக ஒரு பின்மாற்றம் உண்டாகவில்லை. அவன் எது நேரிட்டாலும் ஆண்டவருக்காக பிரயாணப்பட்டான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 12 சீஷர்களிலே யோவானை தவிர மற்ற எல்லாரும் இரத்த சாட்சியாய் மரிக்கின்றார்கள். யோவானும் கொதித்த எண்ணெயிலே போடப்படுகிறான். அவன் சாகவில்லை. ஆகவே அவனை நாடு கடத்துகின்றார்கள். அவர் ஒருவர் மாத்திரமே வயதாகி மரித்து போனதாக சரித்திரம் சொல்லுகிறது. மற்ற 11 பேரும்
மிகுந்த உபத்திரவத்தின் வழியாக யாத்திரை பண்ணினார்கள். நீங்களும் நானும் அவருடைய ஆட்டுக்குட்டிகளாக, அவருடைய வார்த்தைக்குள்ளாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுருவின் அழைப்பு சற்று வித்தியாசமானது, என்னுடைய அழைப்பு சற்று வித்தியாசமானது, உங்களுடைய அழைப்பு சற்று வித்தியாசமானதா இருக்கலாம். ஆனால் எல்லாரும் தேவ சமூகத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஏனென்று சொன்னால் உங்களுடைய அழைப்பும் மேன்மையானது. பேதுருவை பார்த்து கேட்டது போல, சீமோன் பேதுருவை யோனாவின் குமாரனாகிய சீமோனை பார்த்து கேட்டதை போல நீங்களும் அவருடைய ஆட்டுக்குட்டிகளாக இருக்க விரும்புகிறீர்களா என்று ஆண்டவர் உங்களை இந்த நாளிலே பார்த்து கேட்கின்றார். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு மாத்திரம் அபிஷேகம் தேவையில்லை, அவருக்கு விசுவாசிகளாய் இருப்பதற்கும் அபிஷேகம் தேவை. அவருடைய அருளுள்ள அனுபவம் நமக்கு தேவை. ஏனென்று சொன்னால் உபத்திரவம் நினைந்த உலகத்திலே வாழ்கிறோம். அதை எதிர்கொள்ள அவருடைய வேத வசனங்கள் நமக்கு பக்கபலமாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, தீமோத்தேயுவுக்கு பவுல் ஆலோசனை சொல்லுகின்ற பொழுது 3ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே எவ்விதமான பரிசுத்த கிரியையோடு ஒரு மனிதன் அவருக்காக வாழ வேண்டும் என்பதை அழகாக பவுலடியார் அங்கே எழுதுகிறார். நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து இருக்கிற இடங்களிலே இருந்து வாசியுங்கள், அதை தியானியுங்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை விசேஷமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அழைப்பு சற்று வித்தியாசமானது. ஒவ்வொருவருக்கும் ஒரு அபிஷேகம் தரப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும். 92ஆம் சங்கீதத்திலே ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவுக்கு நேராக வர விரும்புகின்றேன். அங்கே நீங்கள் 92ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களே ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று நீங்கள் அங்கே வாசிக்க நேரிடும். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிற கர்த்தர், அவரிடத்துல முழு நிச்சயத்தோடு நம்மை ஒப்பு கொடுப்போம். உங்களுக்கு எதிரடையாய் இருக்கிற தடுப்பு சுவரை அவர் சிலுவையினாலே கொண்டு நமக்கும் அவருக்கும் இருக்கிற இடைவெளியை அவர் சமப்படுத்தினார் அல்லவா? அந்த விசுவாச கிருபை, அதாவது அவர் என் இதயத்தில் இருக்கிறார், உங்கள் எல்லாரும் இதயத்தில் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வுக்குள்ளாக நாம் நடத்தப்படுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவருக்காக ஒருவர் விண்ணப்பம் பண்ணுவோம். ஒருவர் குறைவுபடும் பொழுது அதற்காக ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், மனம் திரும்புதல் உண்டாகும்படி. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய சபை மனம் திரும்புதலில் இருந்து ஒருபோதும் வலது பக்கமோ இடது பக்கமோ முன்புறமோ பின்புறமோ எங்கும் சாயாதபடி வேத வசனத்தை பிடித்து கொண்டு ஆண்டவருக்காக செயல்படுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் ஒருவேளை நாம் திரளாய் ஆராதித்து வந்த நாம் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறோம். சத்துரு அதற்கு ஒரு நய வசனிப்பு வயலையை செய்கிறான். ஏனென்று சொன்னால் எங்கிருந்தாலும் நான் கர்த்தரை ஆராதிக்க முடியும், கோயிலுக்கு போகாண்டான்னு சொல்லக்கூடிய லெவலில் மனுஷ விசுவாசத்தை அவன் வீணடைக்கும்படி இந்த கொடிய வியாதியை தேசத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறான். நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமையானால் நம்முடைய தேசத்தை விட்டு இந்த நோய் விலகி போகும். பரிசுத்த சிந்தை நமக்குள்ளாக கடந்து வரும் பொழுது அன்பு, சந்தோஷம், சமாதான, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம் என்கிற 9 கனிகளோடு கூடிய விசுவாசம் உங்களிலே நம்ம எல்லாரிலும் வியாபிக்கிற பொழுது இவைகள் நம்மை விட்டு ஓடிப்போம். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் எழும்பி நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். எழும்பி நிற்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினாலே கன்மத்தில் ஒரு பெற்று பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவந்தெழுந்தலினார். பரமத்திக்கேறி சர்வலின் கடவுளின் வலவாசலை விட்டிருக்கிறார். அவன் இந்த உயிலோரையும் மரித்தோரையும் நேர்ந்திக்கு வருவார். பஸ்ஸாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பர்சவையும் பசுவானின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மருத்துவ தொழிலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நிறைவுக்காக ஞான பாடலிலே 426வது பாடலை நாம் நின்ற வண்ணமாக பாடுவோம். ஞான பாடல் 426. இயேசுவின் கைகள் காக்க மார்பில் சார்வேன், பேரன்பின் நிழல் சூழ அமர்ந்து சுகிப்பேன் என்ற பாடலை பாடுவோம். 426வது ஞான பாடல். இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன், பேரன்பின் நிழல் சூழ அமைந்து சுகிப்பேன். காழிங்கு கடல் மீதும் ஆட்சி நகர்கின்றோம், தூதரின் இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன், பேரன்பின் நிழல் சூழ அமர்ந்து சுகிப்பேன். இயேசுவின் கைகள் காக்க வாழ்வின் கவலை, சோதனை பாவக்கேடும் தாங்காது உள்ளத்தை, கஷ்டம் துக்கம் கண்ணீரும் காணாமல் நீங்குமே, வதைக்கும் துன்பம் நோகும் விரைவில் தீருமே. இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன், பேரன்பின் நிழல் சூழ அமர்ந்து சுகிப்பேன். என் புகலிடம் இயேசு எனக்காய் மரித்தார், சார்ந்தென்றும் நிற்பேன் நீரே நித்திய கண்மலை, காத்திருப்பேன் அமர்ந்து தாக்காலம் நீக்கிட, பேரன்பின் கரை சேர மாதோனி தோன்றிட. இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன், பேரன்பின் நிழல் சூழ அமர்ந்து சுகிப்பேன். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, மனுக்குலத்தோடு வாழ்ந்து மனுக்குலத்தோடு உம்முடைய மகிமையை உணரச் செய்யும்படி சித்தம் கொண்டவரே, உம்முடைய இரக்கம் பராமரிப்பு எங்களை ஆளுகை செய்வதாக. ஒருவரும் கெட்டுப்போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உம்முடைய குமாரனை தந்து அன்பு கூர்ந்ததினாலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். நீர் எங்களை உம்முடைய சிலுவையின் வயலியாய் நீங்கள் மீட்டுக் கொள்ளாவிட்டால்
நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்க முடியாது. அதை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தோள்களிலே உம்முடைய சிலுவையை வைத்து எங்களுடைய யாத்திரையை தொடர கிருபை தாரும். நாங்கள் சந்திக்கிற இயலாமைகள், இடர்பாடுகள், அவிசுவாசம் உண்டாக்குகிற கிரியைகள், நம்பிக்கையற்ற அனுபவங்கள், வியாதிகள், பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் நாங்கள் துவண்டு போகாதபடி, வியாதியிலே துவண்டு போகாதபடி, இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிற கேட்கிற செய்திகளை எல்லாம் கண்டு துவண்டு போகாதபடி நீர் எங்களுக்கு இன்னமும் அற்புத நாயகராயிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிற உணர்வின் ஆவியை தந்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். நம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து கூறுகிறோம். மெய்ப்பன்மல ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளுடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி இருதயத்தை சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வமலை உடைய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.